ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக் குக் ஹையுன்லிக்ஸ் பிஎல் ட்ராமா. ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே, யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை கசின் பார்ட் 2. டேக் குக் ஹையுன்லிக்ஸ் ஃபேண்டசி ட்ராமா. போன பார்ட்டில் நம்ம ஜேகே அவங்களோட லவ்வர் அவரை விட்டு வேறு இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த ஃபீலிங்ஸ்லேயே அம்மா நாங்கள் கூட வர ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இப்போ ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம செம்ம சந்தோஷமாக ஓடி வந்துட்டுருக்காரு. ஃபிலிக்ஸை போய் ஹக் பண்ணிட்டாரு. என்னடாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, ஏதாவது நல்ல விஷயம் நடக்க போதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நடக்க போதா, ஐயோ நான் இது வரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேனோ அது அப்படியே நடக்க போகுது அப்படின்றாரு. என்ன சொல்கிற, ஜேகே எதுவும் இங்கே வரானா என்ன, எப்படிடா கண்டுபிடிச்ச, எனக்கு தெரியாதா என்னோடய ஃப்ரெண்டு எதுக்காக ஹாப்பியாக இருப்பான் எதுக்காக சேடாக இருப்பான்னு சொல்லி. சரி அப்போ இதான் விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. தென் நம்ம ஹையன்ஜின்னு அங்கேருந்து கரெக்டாக வந்துட்டுருக்காரு. அப்போது ஃபிலிக்ஸும் வியும் கூப்பிடுறாங்க. என்ன 2 பேரும் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய நாள், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போ தான் நம்ம பவர்ஸ்லாம் வந்துச்சு, ஒன்று தெரியுமா, இன்றைக்கி வியோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என்னாச்சு இன்றைக்கி வி உனக்கு அப்படின்னு ஹையன்ஜின்னு கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஜேகே திருப்பி இங்கே வர போகிறானா. என்ன சொன்னேன், ஜேகே வர போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்காரு. எப்படிடா இது உனக்கு தெரியும், நான் நைட்டு தண்ணி குடிக்கலான்னு போனேன்டா, அப்போ எங்கள் அம்மா ஃபோனில் யார்ட்டையோ பேசிகிட்டு இருந்தாங்க. சரி யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்ம எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். அப்போ தான் வாய்ஸ் கேட்டுச்சு, ஜேகேவோட அம்மா, அதான் எங்கள் ஆன்ட்டி கால் பண்ணி பேசியிருந்துருக்காங்க. சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம ஜேகே இங்கே வர அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா. என்னடா சொல்கிற, அவனுக்கு தான் இன்னும் பவர்ஸ் வரமாட்டேன், நம்மளெல்லாம் மறந்துட்டான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். எந்த ஃபேஸை வச்சுட்டு இங்கே வர போகிறானா, அது எனக்கு தெரிலடா, ஒரு வேளை அவன் லவ்வர் விட்டுட்டு போயிருப்பானோ, அப்படியே இருக்கலாம், அவனே வரட்டும், கிளியராக நம்ம எதுனாலும் கேட்டுப்போம் அப்படின்றாங்க. தென் வி இப்போ பேசுகிறாரு. இங்கே பாரு, நம்மளாம் இனிமேல் இறங்கி போகக்கூடாது, அவன் வந்து நம்மக்கிட்ட சாரி கேட்டு நம்மக்கிட்ட பேசணும், அப்படி இல்லைனா நம்ம 3 பேருமே அவனை கண்டுக்கக்கூடாது. ஹையுன்ஜின் நீ ஜேகே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை ஹக் பண்ணுறது, அவன்கிட்ட பேசுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவோம் பத்துக்கு அப்படின்றாரு. என்னடா என்ன சொல்கிறீங்க, ஆமாம் நீ ஜேகே கிட்டே பேசவே கூடாது, அப்போ நீங்கள் பேசிட்டீங்கன்னா நாங்கள் தான் சொல்கிறோம்ல, நாங்களாம் போய் பேச மாட்டோம், அவனா வந்து பேசினா மட்டும்தான் பேசுவோம். ஹேவி இதை சொல்கிறது நீயா, நீ தான் அவன் எப்போ வருவான் எப்போ அவன்கிட்ட பேசுவோன்ட்டு இருந்த, இப்போ திடீர்னு மாற்றி பேசுகிற. ஆமாம் நம்மளை எப்படிலாம் அலைய விட்டான், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஹையுன்ஜின் யோசிச்சு பாரு, நீ எப்படி அழுத, அவன் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசினானா, இல்லைல்ல, அவன் ஏன் நம்மளை விட்டு போனான், எதுக்காக நம்ம கூட இப்படி பண்ணான், அவன் நினச்சி ஃபீல் பண்ணணும், அது கேட்டு வந்து நம்மக்கிட்ட சாரி கேட்டு பேசணும், அப்போ மட்டும்தான் நம்ம அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும், அது வரைக்கும் நம்ம அவன்கிட்ட பேசவே கூடாது, ஓகேவா. இல்லைடா இவ்வளோ நாளாக நான் அவன் ஃபேஸை பார்க்கல, அதனால் நான் அப்படி இருந்தேன், பட் அவனை பார்த்தா என்னால் பேசாமல் இருக்க முடியாது, என்ன பண்ணுறது. இங்கே பாரேன், அவனை நீ பார்த்தேன்னு வச்சுக்கவேன், அவனை யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நடித்தான்ல, அப்புறம் புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டான்டா, அவனுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா. ஆமாம் இந்த ஜேகே எவ்வளோ தைரியம் தான் என்னை விட்டு இன்னொரு ஃப்ரெண்டை பிடிப்பான், எனக்கு அப்போ எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா, அவனை பார்த்து அவனுக்கு அந்த ஞாபகம் மட்டும்தான் வரணும், அவன் ஃப்ரெண்டு கூட கையை பிடிச்சின்னு நானே அந்த ஞாபகம் மட்டும்தான் வரணும். ஆமாம் இனிமேல் நான் வந்தால் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அப்படியே இப்போ நம்ம பூமியில் காட்டுறாங்க. நம்ம ஜேகே ரெடி ஆகிட்டுருக்காரு, பட் இருந்தாலும் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிறாரு. நீ எதுக்கு இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து என்னால் ஒரேடியாக மறக்க முடியாதுல்ல, அதனால தான். நீ ஒரேடியாக அவனை மறக்கணும்னு நான் சொல்லலை, இப்படி நீ ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுனா அவனை சுத்தமாக நீ மறக்க மாட்டேன், தயவு செஞ்சு நீ இங்கேயே வச்சுட்டு வந்துடு அப்படின்றாரு. இல்லைம்மா இந்த ஃபோட்டோ வச்சு என் கூட இருக்கட்டுமே, இல்லை அதெல்லாம் முடியாது நீங்கள் வச்சுட்டு வா அப்படின்றாங்க. ஜேகே அதை பார்த்துட்டே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே அந்த ஃபோட்டோ வாங்க வைக்கிறாரு. தென் இப்போ கரெக்டாக அவங்க போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இதில் நம்ம ஜேகேவும் அவங்க அம்மாவும் வராங்க. ஜேகே போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு, அப்பா நீங்கள் வரலாம்ல அப்படின்றாரு. இல்லைப்பா என்னால் வர முடியாது, நான் திருப்பி நீங்கள் வரும்போது உனக்காக அங்கே இருப்பேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அந்த இடத்துலேருந்து இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. தென் இவங்க 3 பேருமே ஃபஸ்ட் டே யூனிவர்சிட்டி போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஃபிலிக்ஸ் அப்புறம் வி இவங்க 2 பேரும் சேம் கிளாஸு, ஹையுன்ஜின் மட்டும் வேறு கிளாஸில் இருக்கார். அங்கே ஒரு 5 குரூப் இருக்கும். இந்த 5 குரூப்பில் நம்ம வியும் ஃபிலிக்ஸும் டைகர் குரூப்பை சேர்ந்தவங்க, நம்ம ஹையுன்ஜின் ஸ்னேக் குரூப்பை சேர்ந்தவர். ஸோ இவங்கெல்லாம் அப்படி மாற்றி மாற்றி இருக்காங்க.
ஃபிலிக்ஸ் மட்டும் நம்ம ஹையுஞ்சனை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஈவினிங் மீட் பண்ணுவோம், இல்லை இல்லை ஆஃப்டர்நூன் மீட் பண்ணுவோம், இல்லை இல்லை நம்ம கேன்டீன் போகும்போது மீட் பண்ணுவோம் வந்துரு அப்படின்றாரு. ஐயோ நம்ம மீட் பண்ண தானடா போகிறோம். நம்ம ஃபிலிக்ஸ் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இல்லை என்னால் முடியாது. ஏய் உன்னை அடிச்சே கொன்றும் பார்த்துக்கோ, ஒழுங்கா என் கூட வா, எப்போ பார்த்தாலும் ஹையுஞ்சின் ஹையுஞ்சின்னு சொல்லிக்கிட்டு. உனக்கு ஒரு லவ் வரும்ல அப்போ தெரியும் என்னோடய ஃபீலிங்ஸ் என்னன்னு அப்படின்றாரு. நீ வேற ஏன்டா அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க, பேசுவா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸை கூப்பிட்டு போகிறாரு. ஹையுஞ்சின் இதை பார்த்து சிரிச்சிட்டே அவரோட கிளாஸ்க்கு போகிறாரு. தென் ஹையுஞ்சின் இப்போ உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஹையுஞ்சினை பார்த்ததுமே அங்கே நிறைய பேத்துக்கு பிடிச்சி போயிருது. செம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. தென் அவரோட பவரெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அங்கேருந்து மறைஞ்சும் போகிறாரு. அவரோட பவரே அதுதான், ஸ்னேக் இல்லை. இவரவே அவங்க டீமோட லீடராகவும் போட்டுறாங்க. அப்போ நம்ம ஹையுஞ்சின் கிட்ட அந்த கிளாஸ் சார் ஒன்று சொல்கிறாரு. நம்ம ஹையுஞ்சினும் கேட்டுட்ருக்காரு. நான் ஒன்று சொல்கிறேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டீமுக்கும் டைகர் டீமுக்கும் ஒரு நாள் போட்டி நடக்கும். இந்த போட்டியில் ஒருத்தரோட பவர் இன்னொருத்தர் மேலே பட்டு அவங்க இறக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம டைகர் டீமில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க. எனக்கு தெரியும் அவங்கள விட நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்லி. இருந்தாலும் மற்றவங்க பவரை நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாதுல்ல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஹையுஞ்சின் நீ தான் எல்லாத்துக்குமே உன்னோட பவர்ஸ் அப்புறம் அவங்க பவர்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றாரு. அப்போ சார் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹையுஞ்சின் கேட்குறாரு. அது எனக்கும் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் போய் நான் ட்ரைனிங் பண்ணணும்ல. நீ பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன். அப்புறம் நம்ம டைகர் டீம் கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருங்க அப்படின்றாங்க. ஹையுஞ்சின் கொண்டு போயிடல, என்ன டைகர் டீம் கிட்ட பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்கல்ல, இது அப்படியே சொல்கிறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்கன்னு. நீ மற்ற டைம்லலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூட நார்மலாக இருக்கலாம். நான் சொன்னேன்ல ஒரு போட்டி நடக்கணும், அன்னைக்கு மட்டும் நீ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நிற்காத. அந்த நாளுக்கு மட்டும் உங்களோட பவர்ஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் டைகர் டீமை பார்த்தாலோ இல்லை டைகர் டீம் உங்களை பார்த்தாலோ நம்ம டீமை எப்படியா ஜெயிக்க வைக்கணும், அதுக்காக இவங்களை என்ன வேணால் பண்ணலான்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றாங்க. தென் இப்போ நம்ம டைகர் டீமை காட்டுறாங்க. அவங்களோட ப்ரொஃபஸர் சேம் இதே தான் சொல்கிறாரு. இங்கே நம்ம ஃபிலிக்ஸ் அப்புறம் வி 2 பேருமே செம்மையாக பண்ணுறாங்க. நம்ம வி சும்மா படிப்பில் மட்டும்தானே இதாக இருப்பார். இங்கே இந்த இடத்துல ஃபிலிக்ஸ் தான் செம்மையாக பண்ணுறாரு. அவரோட பவர்ஸ் எல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணி காட்டுறாரு. தென் வீக்கும் அப்படியே சொல்லி கொடுக்குறாரு. இப்போ வியும் செம்மையாக பண்ணுறாரு. தென் இந்த இடத்துல 2 டீம் மாதிரி பிரித்து நம்ம ஃபிலிக்ஸையும் வியையும் தான் டீம் லீடர்ஸாக போடுறாங்க. ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே நீங்கள் கேட்கலாம், என்ன இவங்க டீமில் மட்டும் 2 லீடர்ஸ், இவங்க டீமில் மட்டும் 1 லீடர்னு. நம்ம டைகர் டீமில் ஆல்ரெடி அவங்களோட கேங்லாம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நம்ம ஸ்னேக் டீமில் இப்போ தான் ஆள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம டைகர் டீமில் 2 லீடர்ஸ், நம்ம ஸ்னேக் டீமில் ஒரே ஒரு லீடர். தென் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பவர்ஸை யூஸ் பண்ணி நல்லா கற்றுட்ருக்காங்க. நம்ம ஃபிலிக்ஸ் அப்போ ஒரு மாதிரி சேடாக இருக்கார். அப்போ வி கேட்குறாங்க, என்னடாச்சு ஒரு மாதிரி சேடாக இருக்க, உனக்கே தெரியும்லடா எனக்கு ஹையுஞ்சினை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது. ஃபோன் இருந்தால் வச்சும் ஹையுஞ்சினுக்கு மெசேஜ் பண்ணி என்ன பண்ணுறான்னு கேட்டிருப்பேன். நம்ம மேஜிக் ஸ்கூலுக்குள்ளே தான் ஃபோனே அலோட் கிடையாது, அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு எப்படியாவது ஹையுஞ்சினை பார்த்தே ஆகணும்டா அப்படின்றாரு. சரி நம்ம வேணா அவன் கிளாஸ்க்கு போவோமா அப்படின்றாங்க. இல்லைடா நம்ம அவங்க கிளாஸ்க்குள்ளே போகக்கூடாது, போனால் நமக்கு தான் ஃபைன் அப்படின்றாங்க. ஐயோ அதை வேற நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம கேன்டீன் போகும்போது அவனை பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியல, உனக்கே தெரியும்ல நாங்கள் 2 பேரும் எப்பொழுதும் ஒன்றா தான் இருப்போன்னு, அதான்டா அப்படி இருக்குது அப்படின்றாரு. சரி நீ ரொம்ப தான் பண்ணுற, நம்ம கேன்டீன் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. தென் இப்போ அந்த ப்ரொஃபஸர் நிற்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நார்மல் காலேஜ் கிடையாது. இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி கேன்டீன் அந்த மாதிரிலாம் போகவும் முடியாது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். ஸோ இங்கேயும் உங்கள் கிளாஸில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்றாரு. வி ஃபிலிக்ஸை பார்த்து கலாய்க்கிறாரு. இது என்னடா ஃபிலிக்ஸ்க்கு சோதனை அப்படின்றாரு. ஆமாண்டா சோதனை தான், உனக்கு ஒரு நாள் வரும்ல, அப்போ நான் அவனை வச்சு கலாய்க்கிறேன் பாரு அப்படின்றாரு. சரி விடுடா நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்துக்கலாம். இல்லைடா நீ இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்ல எனக்கு என்னமோ என்ன நீ கலாய்க்கிற மாதிரியே தோணுது, தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாத அப்படின்றாரு. 2 பேரும் ஜாலியாக சிரிச்சுட்டே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே ஈவினிங் ஆகிடுது. நம்ம ஃபிலிக்ஸ் ஓடி ஹையுஞ்சினை ஹக் பண்ணிக்கிறாரு. டே ஏன்டா அப்படி யூனிவர்சிட்டி டைமில் அது எல்லாமே இருக்கும்போது இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாதுடா, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல தெரியுமா அப்படின்றாரு. நம்ம ஹையுஞ்சினுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இப்படிலாம் பண்ணாதடா தயவு செஞ்சு இன்னொரு டைம் அப்படின்றாங்க. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன், சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையுஞ்சின் கையை பிடிக்கிறாரு. வீக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, இவனுங்க இம்சை வேற தாங்க முடியலையே அப்படின்னு. சரி வாடா கையை பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபிலிக்ஸ் வியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. தென் 3 பேரும் இப்படியே பேசி சிரிச்சுட்டு அவங்க ஏரியாக்குள்ளே வராங்க. ஜேகே அவங்க வீட்டு விண்டோ வழியாக அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்ருக்காரு.
இவனுங்க 3 பேரும் ஜாலியாக இருக்கானுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படி தான் இவங்க கூட ஜாலியாக இருந்தேன். பட் என்னால் திருப்பி இந்த லைஃப்பை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் ஏன் இப்படி பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இன்னும் பவர்ஸ் வரல? ஏம்மா இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் 3 பேர் நோட் பண்ணுறாங்க. டக்குன்னு இங்கே பாரேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் காமிக்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பார்க்குறாங்க. ஜேகே வீடு ஓப்பனில் இருக்குது. என்னடா ஜேகே வீடு ஓப்பனில் இருக்குது? ஒரு வேளை அவங்க அம்மா வந்திருப்பாங்களோ? நான் மார்னிங் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜேகே ரிட்டன் வரான்னு சொல்லி அதுவாக இருக்கும். அப்போல்லாம் இருக்காரா, வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹயுன்ஜின் சேட் ஆகுறாரு. ஹயுன்ஜின் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காங்க. தென் 3 பேரும் இப்படியே நின்னோம்னா நின்ன மாதிரி தான், உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஃபிலிக்ஸோட அம்மா, ஹயுன்ஜினோட அம்மா, வியோட அம்மா, அப்புறம் நம்ம ஜேகே அம்மா, இவங்க 4 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 3 பேரும் வந்துட்டிங்களா, எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு லேட்டாக தானே விட்டாங்க, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம் வீட்டுக்கு போய்ட்றாங்க. ஏன் இங்கே ரெஃப்ரெஷ் ஆனால் ஆக மாட்டிங்களா, போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. இவங்க 3 பேர் போகிறாங்க. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே ஜேகே அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே மேலே தான் இருக்கான், போய் பாருங்கன்றாங்க. எங்களுக்கு தேவையில்ல ஆண்டி, நாங்கள் யாரையும் பார்க்க வரல, உங்களை மட்டும்தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு ஹயுன்ஜின் சொல்கிறாரு. வியும் ஃபிலிக்ஸும் பார்க்குறாங்க. என்னடா ஹயுன்ஜினா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன சொன்னான்? ஜேகேவை விட்டு என்னால் பார்த்தா கூட அவனோட பேசாமல் இருக்க முடியாதா அப்படின்னா, இப்போ வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஹயுன்ஜினா இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்க்குறாங்க. தென் இவங்க 3 பேர் அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜேகே அங்கேருந்து கீழே வராரு. ஹயுன்ஜின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீ என் பேரை சொல்லி கூப்பிட்ட? இல்லைடா, நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் எப்படி உன்னை கூப்பிடுவேன்? அப்போ ஃபிலிக்ஸ் நீ என்ன கூப்பிட்டியா? மறுபடியும் ஜேகே ஹயுன்ஜின்னு கூப்பிடுறாரு. ஆண்டி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு பழைய ஃப்ரெண்டு ஜேகேன்னு ஒருத்தர் தான். அவன் என்னை பாதியிலே கழட்டி விட்டு போயிட்டான் தெரியுமா? நான் கூட திருப்பி போனதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது, இவங்க தான் எங்களோட புது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணான். அவனோட வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல ஃபிலிக்ஸ் அப்படின்றாரு. நீ வேற ஏன் ஹயுன்ஜின் எப்போ பார்த்தாலும் அவன் ஞாபகத்தில் இருக்க? அவன் தான் உன்னை விட்டு போயிட்டான்ல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு ஹயுன்ஜின், நீ எப்போ பார்த்தாலும் உன்னை விட்டு போனவங்கள நினச்சே ஃபீல் பண்ணிகிட்ருக்க. உனக்காக தான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்றாங்க. அப்போ ஃபிலிக்ஸும் ஆமாம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்படி கையை வச்சு ஒன்றுமா பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்ருக்காரு. இப்போ எதுக்கு இவனுங்க 3 பேரும் இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க? நான் தான் பேச வரேன் இல்லை, அப்புறம் என்கிட்ட பேச மாட்டானுங்க. அப்படின்ட்டு போகிறாரு. இவன் தான் என் கூட முன்னாடிலேருந்தே பழக மாட்டாள, எனக்கு இவனுக்கும் ஆகவே ஆகாது, இவன்ட்ட அட்லீஸ்ட் பேசியாவது பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயோ ஹயுன்ஜின், உனக்கு கேட்டால் அதே வயசு எனக்கும் கேட்குது, ஒரு வேளை நம்ம ட்ரீம் வேர்ல்டில் இருக்கமா என்ன அப்படின்றாரு. ஃபிலிக்ஸ் அட்லீஸ்ட் நீயாச்சும் அப்படின்றாங்க. என்ன என் கூட பேசாத ஒரு கேஸு இப்போ பேச வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பார்க்குறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன 3 பேர் என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறானுங்க, நான் என்ன அவ்வளோவா அவனுங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்ருக்க? நீ எங்களை எதுவுமே ஹர்ட் பண்ணல, நாங்கள் தான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு, எனக்கு என்னோட கசின், எனக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசணும்ல. அப்போ நீ ஒன்று சொன்னியே, அது எங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இனிமேல் நீ யாரோ நாங்கள் யாரோ? ஆண்டி நாங்கள் அவங்கள பார்க்க தான் வந்தோம், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குது. இது அவங்க 3 பேர்த்தோட அம்மாவும் பார்த்துட்டு, நீ ஃபீல் பண்ணாதப்பா, உனக்கு தான் தெரியும்ல அவனுங்க நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டானுங்க தெரியுமா? நான் சொல்லட்டா, உன்னை பார்க்க வரணும், உனக்காக தான் அவனுங்க 3 பேருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தானுங்க. அவனுங்க 3 பேருமே ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க. அதுக்கு ரீசன் ஒன்றால் தான், நீ மட்டும்தான் தெரியுமா? ஆனால் நீ அப்படி சொல்லுவேன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நீயே யோசிச்சு பாரேன், நீ ஒரு பர்சனுக்காக அப்படி பண்ணிவிட்டு அவங்க உன்னை அவாய்ட் பண்ணால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு தெரியுது ஆண்டி, இது ஏன் தப்பு தானே, பட் 3 பேரும் என்னை இப்படி அவாய்ட் பண்ணுறாங்களே அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நீ வேணா மேரேஜ் பண்ணிக்கவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயோட அம்மா சொல்கிறாங்க. என்னது? இல்லை என்னால் முடியாது அப்படின்றாங்க. அப்போனா 3 பேரும் கிட்டே பேச சான்ஸே இல்லை அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறாங்க. பட் இப்போ வியோட அம்மா ஜேகே ரூமுக்கு போகிறாங்க. நாங்கள் உன்னை ஃபோர்ஸ் பண்ணணுன்னு நினைக்கல, பட் ஆனால் ஃபோர்ஸ் நேம் இதை வச்சுக்கோ, நீ அந்த பையனவே நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கவேன், அப்புறம் நீ உன் லைஃப்பை வெறுத்துருவ. தயவு செஞ்சு நீ மேரேஜ் பண்ணிக்கோ, எங்களுக்கு புரியுது நீ அந்த பையனை நினச்சிட்ருக்கன்னு சொல்லி. நம்ம மேஜிக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி தான் மேரேஜ் பண்ணிக்கணும் இல்லை, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கசின்ஸ் மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். என்ன எங்களுக்கு தேவை, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். தயவு செஞ்சு நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. கரெக்டாக ஜேயோட அம்மா அங்கேருந்து வராங்க.
நீங்கள் அவன்கிட்ட கெஞ்சாதீங்க. அந்த பையனே நினச்சிட்டு இருந்தா ஜேகே உன்னோட லைஃப் தான் வீணாக போகும். நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணு. அப்படி இல்லைன்னா இனிமேல் என் கூட பேசாத. இவங்க 3 பேருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்றாங்க. நான் ஏன் வியை மேரேஜ் பண்ணிக்கணும்? நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. உனக்கு நாங்கள் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்படியா? நானும் ஒரு பையன், வியும் ஒரு பையன், எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும்? ஓ, உனக்கு இப்போ தான் அது புரியுதா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தே, அவன் என்ன பொண்ணா? பையன் தானே? அது ஓகேவா? இது ஓகே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா கேட்குறாங்க. சரி, இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வீக்கு இதில் சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ அக்செப்ட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்ல, வி ஓடி வந்துடுவான் உனக்காக அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? வி என்னை லவ் பண்ணுறானா? அவன் சின்ன வயசுலேருந்தே உன்னை லவ் பண்ணுறான். நான் சொன்னேனே உனக்காக அவனுங்க பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு. அப்போவே அவனோட லவ்வை என்கிட்ட சொல்லிட்டான். அம்மா, ஜேகே இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் அவனுக்காக தான் போகிறேன் இங்கேருந்து. நான் அவனை போய் எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். பட் அவன் தான் அவனை எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பானே, அந்த மைண்ட் செட்லேயே வந்திருப்பான் போல். அதான் அவன்கிட்ட பேசாமல் கூட வந்துட்டான். அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜேகே. நீ தான் லைஃப் அப்படி வாழ்ந்துட்டுருக்கான். இப்படிலாம் சொல்லவும் ஒரு மாதிரி ஜேகே கஷ்டமாக இருக்குது. ஏன் என்னை இப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க? எதுக்கு என்னை இப்படி லவ் பண்ணுறாங்க? எனக்கு இதில் விருப்பம் இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் என்ன தான் முடிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாக அங்கே போகிறாரு. அப்போ கரெக்டாக அந்த சைடு ஐயுன்ஜின் போயிட்டுருக்காரு. ஜேகே மேலே அந்த ஐயுன்ஜின் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயுன்ஜின் அப்படியே காதில் விழாத மாதிரியே போயிட்டுருக்காரு. ஏன் இவன் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான்? இவன் கூட என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஜேகே சின்ன வயசில் நம்ம ஹயுன்ஜினை பார்த்தது, தென் வி கூட சண்டை போட்டது, விலிக் கூட இவங்க சேர்ந்து ஒன்றா இருந்தது, இவங்க 3 பேர் என்னென்ன சின்ன வயசில் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நான் இப்போ எனக்கு இவனை மேரேஜ் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, இருந்தாலும் நான் என் ஃபேமிலிக்காக பண்ணுறேன். தென் ஜேகேவோட அம்மாவும் வியோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்காரு. எதுக்காக இப்போ இவங்க 2 பேரும் விக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறாங்கன்னா, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு உண்மையான லவ் வந்துச்சுன்னா அப்போ நம்ம ஜேகேக்கு பவர் வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜேகேக்கு பவர் வந்துச்சுன்னா அவன் இஷ்டத்து போல் வாழ்ந்துக்கலாம். அப்புறம் வியை பிடிக்கலன்னா கூட டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். அவனுக்கு தேவை உண்மையான லவ். அது வந்துச்சுன்னா மட்டும் போதும், அவன் பவர்ஸ் திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஜேகேவோட அம்மாவும் அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைல்ல அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ வீக்கு நான் தான் சொன்னேனே, வீக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். வி சொல்லி தான் இதை நான் வந்து உங்ககிட்ட கேட்குறதே அப்படின்றாங்க. ஜேகேவும் இதை பார்த்துட்டு எனக்காக தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து அம்மா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரோட அம்மாவும் கேட்குறாங்க சேம் டைமில். ஐயையோ, இந்த 2 ஆண்டிஸும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு ஜேகே பார்க்குறாரு. அம்மா நீ எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹயுன்ஜினோட அம்மா கேட்குறாங்க. அதான் மேரேஜ்க்கு. ஜேகே என்ன ரொம்ப மாறிட்ட போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸோட அம்மா உம்பளத்துட்ருக்காங்க. ஆண்டி இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லவும் தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைனா எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. ஐயையோ, தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, மேரேஜ் பண்ணிக்கோ, அப்போ தான் நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம், இங்கே ஒரு ஃபங்க்ஷன்லாம் பார்க்க முடியும்ல அப்படின்றாங்க. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க என்னையே தான் இப்படி பண்ணுவீங்களா? எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறாரு. பட் வெளியே அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் போகிறாரு. இதை அவங்க அம்மாலாம் கேட்டுட்டு திடீர்னு விக்கு கால் பண்ணுறாங்க. வி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னமாச்சு, திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, உனக்கு ஒரு குட் நியூஸ்டா அப்படின்றாங்க. என்னம்மா குட் நியூஸ்? உன்னோட லவ்க்கு ஜேகே ஓகே சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாலுமே அப்படின்னு கத்துறாரு. நம்ம வி கத்துறது பக்கத்து வீட்டில் இருக்க ஃபிலிக்ஸுக்கும் ஹயுன்ஜினுக்கு கேட்குது. இவன் என்ன இப்படி கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. என்னடா ஜிவி அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வி சந்தோஷமாக குதிச்சிட்ருக்காரு. இவன் ஏன் இப்படி குதிச்சிட்ருக்கான், நமக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் சிக்னல் கொடுக்குறாரு. ஒழுங்காக ஓடிப்போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன்ஜின் இப்படி மிரட்டுறாரு. சரிவா நம்ம வியோட வீட்டுக்கு போனால் அப்படின்றாங்க. நம்ம ஃபிலிக்ஸும் ஹயுன்ஜினும் கிளம்பி வி வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா நீ சொன்ன மாதிரி லவ்லாம் வந்துருச்சு, பேச போறியா என்ன ஜேகே கிட்ட அப்படின்றாங்க. இல்லைடா, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு மட்டும் தானே சொன்னேன், அவன்கிட்ட பேசுவேன்னு நான் சொல்லலையே. இப்போ நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அவனுக்கும் இப்போ மேரேஜ் ஆகும், அப்புறம் நாங்கள் 2 பேரும் வழக்கம் போல் பேசுவோம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லை, நான் அவனை பழி வாங்க போகிறேன்.
என்னடா சொல்கிறா, பழி வாங்க போறியா? என் ஃப்ரெண்டை மட்டும் ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ நான் அவ்வளோதான் அப்படின்னு ஹையன்ஜின் சொல்கிறாரு. ஐயோ ரொம்ப தான் ஃப்ரெண்டு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ அவன் ஃப்ரெண்டு இல்லை வேற ஒருத்தன் தான் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்ணானே, அப்போ உனக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு போல் அப்படின்ட்டாரு. இல்லை தான், நான் தான் சொல்ல வரேன், நான் அவனை பழி வாங்க போகிறேன். அவன்கிட்ட என் லைஃப் ஃபுல்லாக நான் பேசவே மாட்டேன். அப்படியே பேசணும்னு வச்சுக்கவன் ரூடாக மட்டும்தான் அவன்கிட்ட இருப்பேன். முன்னாடி இருந்த அதுக்கும் மேலே பயங்கரமாக ரூடாக இருப்பேன் அப்படின்ட்டாரு. நீ வேற ஏன்டா காமெடி பண்ணுற அப்படின்னு ஃபிலிக்ஸ் வேற நடுவில் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. டேய் என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? நீ பாரேன், இதுக்கு முன்னாடி ஜேகே நம்மக்கிட்ட எப்படின்னா இனிமேல் எப்படி இருக்க போகிறான்னு சொல்லி, இனிமேல் அவன்கிட்ட நம்மக்கிட்ட வந்து கெஞ்சணும்டா, பேசுங்க பேசுங்க நான் பழைய மாதிரி இருக்கேன்னு சொல்லி. அப்படி அவன் கெஞ்சலான்னு வச்சுக்கவன் என் பேர் வியே இல்லை அப்படின்றாரு. அப்போ என்ன விட மாற்றிக்க போகிற அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. இவன் தொல்லை தாங்க முடியல, நான் ஏன்டா இவனை ஃப்ரெண்டாக பிடிச்சேன்னு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நான் மட்டும் ஃப்ரெண்டாக இல்லைன்னு வச்சுக்கவேன், நீ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம், இல்லை நான் குட்டியாக இருப்பேன்ல அப்படின்றாரு. 3 பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. இவங்க 3 பேரும் அப்படியே சிரிக்கிற சவுண்டு வெளியெல்லாம் கேட்குது. ஜேகே நம்ம வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. உள்ளே போகலாமா வேணாமான்னு நின்று பார்த்துட்ருக்காரு. ஏய் யாரோ வர மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் ஸ்னேக் ஆச்சு, அவருக்கு ஃபீல் பண்ணுற ஒரு மாதிரி பவர்லாம் இருக்கும்ல. என்னடா உன் பவரை யூஸ் பண்ணுறியா என்ன அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு ஃபீல் ஆகுது, யாரோ வெளியே நிற்கிறாங்க அப்படின்றாங்க. இவங்க 3 பேரும் சேம் டைமில் போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேகே அங்கே ஒரு மாதிரி சேடாக நிற்கிறாரு. ஏய் நீ வேற ஏன்டா இப்படி மூஞ்ச வச்சுட்டு எங்களை தொல்லை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. நான் என்ன மூஞ்ச வச்சுருக்கேன் அப்படி? இல்லை கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக பார்க்கணும், எப்போ பார்த்தாலும் இப்படி முன்னாடி வந்துட்டுனா எங்களுக்கு என்னடா தோணும்? நாங்கள் என்னமோ உன்னை ஹர்ட் பண்ணுறோம்ல இதெல்லாம் நினச்சிட்ருப்பாங்க. பட் நீ தாண்டா எங்களை ஹர்ட் பண்ணியிருக்க, உனக்காக நாங்கள் என்ன பண்ணோம்? ஓ அப்படியா, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்கிட்ட பேச மாட்டீங்க அவ்வளோதானே? நான் என்ன பண்ணால் நீங்கள் பேசுவீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதுவா, எங்கள் காலில் விழுந்து கெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னடா சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போது நான் உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி பாவமாக கேட்குறாரு. ஹையன்ஜினுக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்குது. டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை சிக்னல் கொடுக்குறாரு. அப்படியே மறைக்கிறாங்க ஹையன்ஜினை பார்த்து. அப்போ எங்கள் காலில் விழு அப்படின்றாங்க. ஜேகே இப்படி போகிறாரு, டக்குன்னு போய் ஹையன்ஜின் ஹக் பண்ணிக்கிறாரு. நீ இப்படிலாம் பண்ணாதடா, நீ இப்படி பண்ணி தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எங்ககிட்ட காட்டணுன்னு அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் உள்ளே போகிறாரு. ஏன்னா ஜேகேக்கு புரியுது நம்ம ஹையன்ஜினை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஜேகேவும் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. இவர் போனதுக்கப்புறம் 3 பேரும் செம்மையாக ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் நீ ஜேகே கிட்ட அப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இல்லைடா வேறு எப்படி நடந்துக்க சொல்கிற? நானே அவனை இறங்கி போய் கூப்பிட்டேன், அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு போகிற அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் நீ ஓவராக தான் பண்ணுற அப்படின்னு ஹையன்ஜின் சொல்கிறாரு. என்ன இப்படி இப்போ அவன்கிட்ட பேச போறியா அப்படின்னு சொல்கிறாரு. நான் பேச மாட்டேன், நான் தான் அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேனே, நீயா சொல்கிற வரைக்கும் இல்லை, அவனாக வந்து என்கிட்ட இன்னும் சாரி கேட்குற வரைக்கும் நான் பேச போகிறதில்ல. பட் அவனோட மன்னிப்பை உணர்ந்து என்கிட்ட சாரி கேட்டேன்னு வச்சுக்கவேன், நான் சத்தியமாக அவன்கிட்ட பேசுவேன், அதை நீயே நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்றாரு. ஒரு மாதிரி கோபமாக இருக்கார். தென் ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு, ஆமாண்டா இருந்தாலும் நீ பண்ணது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. நீ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்றாங்க. நான் அதை சொல்ல வரலடா, நீ வேறு ஏதாவது சொல்லி அவனை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அவன் பண்ணது தப்பு தான், நான் எதுவும் சொல்ல வரல. பட் நீ அவனை விட தப்பு பண்ணுறடா, நீ அவனை மன்னிச்சு விட்டுருக்கலாம், உன்னால் மன்னிக்க முடியலன்னு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நீ காலில் விழுன்னு சொன்னில, அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஓவராக இருந்துச்சு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் அப்படி தெரில, நீங்கள் வேணால் போய் அவன்கிட்ட பேசிக்கோங்க, ஆனால் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சரி விடுடா, அவங்க கூட சேர்ந்து நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஹையன்ஜின் ஃபிலிக்ஸை பார்த்து மறைச்சிட்டே, நான் இனிமேல் இந்த விளையாட்டுக்கு வரல, நான் அவனை ஆல்ரெடி ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், இனிமேல் அவனை ஹர்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. தென் ஃபிலிக்ஸும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நானே இவங்க கூட வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. சரிடா அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அடுத்து என்ன, நாளைக்கு உன் மேரேஜை நீ தான் என்ன பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்றாரு. இருந்தாலும் அப்படி பண்ணாதடா ப்ளீஸ்டா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பாரு என் டார்லிங் என்னை விட்டு போகிற மாதிரியே எனக்கு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. வீக்கு அப்போ தான் ஞாபகம் வருதா, ஐயையோ நாளைக்கு எனக்கு மேரேஜா, நாளைக்கு நான் வேற பக்கத்துலேயே நிற்கணுமேடா, என்னடா பண்ணுறது? ஹேவி நான் ஒன்று சொல்லவா, இதுக்கு பேர் தான் டெஸ்டினி, நாளைக்கு கொஞ்சம் நேரம் அவன் கூட உட்காந்து அழுதுட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அங்கே வந்து நக்கல் பண்ணிகிட்டே ஓட்டுறாரு. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க ஃபேமிலிலாம் ஆல்ரெடி அந்த மேஜிக் ஸ்கூலுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன், ஸோ இவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இப்போ இவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வியோட ரூமில் போய் நிற்கிறாங்க.
டே ஜேகே தனியாக இருப்பா, நீ வேணா ஜேகே கூட போய் நில்லேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. நேற்று தான் ஒருத்தன் நிறையா பேசினா வாய், இப்போ அவர் என்ன பண்ணுறான் பார்த்தியா, நான் போய் அவன் கூட நிற்கணுமா, ஏன் ஃபிலிக்ஸை துரத்தி விட அப்படின்னு ஹையுன்ஜின் சொல்கிறாரு. இல்லை ஃபிலிக்ஸ் என்னோட ஃப்ரெண்டு, நீ தானே அவனோட ஃப்ரெண்டா, அப்போ அவன் கூட போ அப்படின்றாங்க. ஏன்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவன் கூட தான் இருப்பேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன், இப்போ என்னடா அவன் கூட துரத்துறீங்க என்ன அப்படின்னு ஹையுன்ஜின் பார்க்குறாரு. போடா பாவம் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. இனிமேல் உங்கள் 2 பேர்த்திட்டே நான் வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் கோவமாக போகிறாரு. தென் நாங்கள் ஜேகேவோட ரூமுக்குள்ளே போகிறாரு. நம்ம ஜேகே ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாரு ஹையுன்ஜினை. நீ இப்படி தயவு செஞ்சு என்னை பார்க்காத ஜேகே, நான் அவங்ககிட்ட பேசுகிறதா இல்லை, நீ தனியாக இருப்பேன் தான் இங்கே வந்தேன், அதுக்கு நான் தனியாகவே இருந்துப்பேனே, நீ எதுக்கு இப்போ வந்து என்னை சாகடிக்கிற அப்படின்றாரு. நான் எப்படா உன்னை சாகடிச்சேன், என்னடா இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாம், ஏன் வேறு யாராவது ஒன்று எதாவது சொன்னாங்களா என்ன, அப்போல்லாம் என்ன யாரும் சொல்ல, உங்கள் எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில, என்னை நீங்கள் வச்சும் இருக்கீங்க தள்ளியும் விட்டுறீங்க, என்ன நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக புலம்பிகிட்ருக்காரு கண்ணாடியை பார்த்து. என்ன நீ இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹையுன்ஜினை பார்த்து சொல்கிறாரு. நான் அழகாக இருக்கேனா, நான் புலம்பிகிட்ருக்கேன், உனக்கு அழகாக இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையுன்ஜின் பார்க்குறாரு. ஆமாம் நான் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்க்குறாரு. நீ கூட இன்றைக்கி நல்லா தான் இருக்க, பட் நான் அதை உன்ட்ட சொல்லணும்னு விரும்பலை அப்படின்றாரு. அதான் சொல்லிட்டியே, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா நீ தான் அப்படின்றாரு. அப்பா தயவு செஞ்சு இந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாத, ஆல்ரெடி நீ சொன்ன என்னை ஹர்ட் பண்ணதே போதும் அப்படின்றாரு. நான் உன்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேனாடா, என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரு. இல்லை நீ இப்படி பேசாத, இப்படி பேசுனா அப்புறம் நான் உன்னை மன்னிச்சிருவேன் அப்படின்றாரு. நீ சத்தியமாக என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிச்சுட்டே கேட்குறாரு. அப்பா இந்த சிரிப்போட நீ எப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஜேகேக்கு செம்ம சந்தோஷமாயிருது. இப்போ ஹாப்பியாக நம்ம ஹையுன்ஜினை ஹக் பண்ணிக்கிறாரு. உனக்கு உண்மையாலுமே இந்த மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜின் கேட்குறாரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மேரேஜ் பண்ண விருப்பமே இல்லை, பட் எனக்கு பவர் வேணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட அந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்னல, அவன் என்னை விட்டு போயிட்டான், அதுக்கு ரீசன் என்னான்னு எனக்கு தெரில. என்னடா சொல்கிற, உண்மையாலுமே விட்டு போயிட்டானா அப்படின்றாங்க. ஆமாம் என்னை விட்டு போயிட்டான். ஹையுன்ஜின் சேடாக ஹக் பண்ணுவார்னு பார்த்தா விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. எதுக்குடா இப்போ சிரிச்சிட்ருக்க, போனியில் உன் ஃப்ரெண்டு ஒரு லவருன்ட்டு கடைசியில் வந்து பாரு செம்மையாக பல்ப் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வந்து சிரிச்சிட்ருக்காரு. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ எதுக்குடா நீ அப்படி பார்த்துட்ருக்க, ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி உன்னோட ஃபேஸில் சிரிப்பை பார்த்து ரொம்ப நாளாச்சு தெரியுமா அப்படின்றாங்க. ஆமாம்ல நானும் ரொம்ப நாளாச்சு தெரியுமா, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு வந்தா அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேறு மாதிரி விஷயம், இந்த மாதிரி என் மனசை விட்டு சிரிச்சு ரொம்ப நாளாச்சு தெரியுமா அப்படின்னு ஹையுன்ஜின் சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகேவும் ஹையுன்ஜினும் ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு இன்னுமே உன் பவர்ஸ் வரலையா அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜின் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு இன்னுமே என்னோடய பவர்ஸ் வரல அப்படின்றாங்க. சரி நீ என்ன பவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் நம்ம ஸ்னேக் கேங்கோட ஹெட் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற, நீ தான் ஹெட்டா, எனக்கு தெரியும் நீ அப்போ ஏதோ ஒரு டீமுக்கு ஹெட்டாக வருவேன்னு, பட் நீ ஸ்னேக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல ஹாப்பியாக இரு, அப்புறம் பாதுகாப்பாக இரு அப்படின்றாரு. ஏன்டா சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, நம்ம டைகர் டீமுக்கும் ஸ்னேக் டீமுக்கும் ஆகாது, இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டி வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன், பார்த்து பத்திரமா இரு அப்படின்றாங்க. சரி அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பவர் வரலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு இனிமேல் எங்களை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜின் சொல்கிறாரு. இல்லை இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்கள் தான் என்னோட எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகே ஹக் பண்ணுறாரு. நம்ம ஃபிலிக்ஸ் பின்னாடியே வந்து இதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. இவருக்கு இப்படி கேட்டுட்ருக்காத 2 பேரும் சேம் டைமில் முறைச்சி பார்க்குறாங்க. உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜின் கேட்குறாரு. என்ன இவன் கூட வந்து பேசிட்ட, அப்போ வீக்கு தெரிஞ்சா நீ அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்றாரு. என்ன வீக்கு தெரிஞ்சா, வீணா அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, ஒழுங்காக ஓடி போயிரு, இனிமேல் என் மூஞ்சில் முடிச்ச ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு ஹையுன்ஜின் சொல்கிறாரு. என்னடா இப்படி சொல்கிற டார்லிங், அப்படி மட்டும் சொல்லாத, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், ஏன் இதை அவன் பேசியிருக்கும்போது சொல்ல வேண்டியது தானே, அவன் நான் அப்படி திட்டிகிட்டு இருந்தான், நீ பாட்டுக்கு சிரித்து கேட்டுட்டு இருந்த அப்படின்றாங்க. ஜேகே பார்க்குறாரு. என்ன உன்னை வீ திட்டினானா, என்னடா சொல்கிற, ஆமாம் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை எப்படி திரும்ப மிரட்டி வச்சுருக்கான், நான் உன்ட்ட அன்றைக்கி பேசக்கூட வந்தேன், பட் அவனால் தான் பேசாமல் போனேன், 3 பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன தெரியுமா ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், நீயா வந்து எங்ககிட்ட கெஞ்சி கேட்குற வரைக்கும், அதுவும் மனசை விட்டு அப்படி கேட்குற வரைக்கும் நாங்கள் 3 பேரும் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி நீ என்கிட்ட வந்து பேசின, அதனால தான் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்றாரு. அப்போது ஃபிலிக்ஸை பார்த்துட்டு, ஃபிலிக்ஸ் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரு. நீ ஏன்ப்பா என்ன மன்னிக்கணும், நீ என் ஃப்ரெண்டும் கிடையாது லவரும் கிடையாது, நான்லாம் உனக்கு யார் அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. தயவு செஞ்சு இப்படிலாம் பேசி பேசி என்னை கொல்லாதீங்க அப்படின்றாங்க. ஏன் நீங்கள் என்ன பண்ணியே, அப்போல்லாம் உனக்கு தெரிலையா அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜின் கேட்குறாரு.
டேய் அதான் உன்கிட்ட சாரி கேட்டேன்ல. ஃபிலிக்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. சாரி ஃபிலிக்ஸ், என்னை மன்னிச்சிட்டேன். அவன் சொன்ன மாதிரி இன்னும் என்கிட்ட கெஞ்சி கேட்கணுமா, சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. இல்லை இல்லை வேணாம், நீ ஆல்ரெடி என்கிட்ட பேசினதே போதும், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் போய் ஹையுன்ஜினை ஹக் பண்ணுற சாக்கில் ஜேகேவை ஹக் பண்ணுறாரு. வாங்க நம்ம 3 பேருமே ஹக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹையுன்ஜின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே பாரேன், இந்த மாதிரி வேலைலாம் போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்கிட்டா உன்னை அவ்வளோதான் பிடிச்சி புடியும் பார்த்துக்கோ அப்படின்னு ஹையுன்ஜின் சொல்கிறாரு. சரி தென் கரெக்டாக இப்போ கால் பண்ணுறாங்க. ஐயோ என் ஃப்ரெண்டு வேற கால் பண்ணுறான், நான் போகிறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தென் இவங்க 2 பேர்த்துக்குமே இப்போ மேரேஜ் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபிலிக்ஸும் ஹையுன்ஜினும் பார்த்து சிரிச்சுட்டு வம்பிழுத்துட்டு இருக்காங்க. வீக்கு கடுப்பாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஜேகே கிட்ட பேசிட்டாங்கங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு. இதன் இவங்க 4 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அங்கே இருக்க ஒரு ஆன்ட்டி, என் குழந்தைய மட்டும் பார்த்துக்கோங்கப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கடா என்ன கோத்து விட்டு போகிறீங்க, இந்த பாப்பாவை கொஞ்ச நேரம் வச்சுருங்கடா, எனக்கு எப்படி இந்த பாப்பாவை பார்த்துக்கணும்னு தெரில அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. எனக்கு தெரியாதுப்பா, உன் ஆன்ட்டி தானே உன்ட்ட கொடுத்துட்டு போனாங்க, ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. டே ஹையுன்ஜின் ப்ளீஸ் தான் என் கூட இரு, என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்கிறாரு. அதான் என்னை எப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுனீங்களா, நான் ஏன் உன் கூட இருக்கணும் அப்படின்றாங்க. ஜேகே அப்படின்றாங்க. ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி நான் உன்கிட்ட ப்ராப்பராக ஒரு சாரி கூட கேட்கல, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், நானும் இங்கே இருக்கேன் அப்படின்றாரு. டேய் உங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சிட்டா, நீ ஃபஸ்ட்டு வியோட வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றாரு. நான் ஏன் வீட்டுக்கு போகணும், அவன் என் வீட்டுக்கு வரட்டும் அப்படின்றாங்க. அதே எப்படிடா நீ சொல்லலாம், நீ தான் அவன்கிட்ட சாரி கேட்கணும், அப்போ நீ தானே வீட்டுக்கு போகணும். என்ன எல்லாம் வெறுப்பேற்ற பார்க்குறீங்களா, கரெக்டாக அந்த குட்டி பூப்பா அழுவுது. ஐயையோ அழுவுதே. ஜேகே அவனுங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டானுங்க, தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடாத, நீ என் கூடயே இரு அப்படின்றாரு. இதை பார்த்துட்டு என்னடா ஏன் ஓன் ஆளு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாரு. பட் ஜேகே நான் இங்கேருந்து இவன் கூட பார்த்துக்கிறேன். தென் வேறு வழி இல்லாமல் இவங்க 4 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளேருந்து அந்த குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே நம்ம டேக்குக் அண்ட் ஹையுன்லிக்ஸ் வாழ்க்கையில் இன்னும் என்ன நடக்க போகுது, அந்த பாப்பாவை வச்சு நம்ம ஃபிலிக்ஸ் என்ன தான் பண்ண போகிறாரு, நம்ம ஹையுன்ஜின் ஃபிலிக்ஸோட லவ் அக்செப்ட் பண்ணிப்பாரா, இல்லை நம்ம திருப்பி நம்ம ஜேகே கூட ஒன்று சேர்ந்துருவாங்களா. ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை கசின் பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye armies and stay. Take care and love you.